அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 30/12/2024 வருடத்தின் கடைசி அமாவாசை மார்கழி மாதத்து 15 மார்கழி மூலம் நட்சத்திரம் அமாவாசை திதியும் கூடி வரும் நாள் அனுமன் ஜெயந்தி. இந்த அமாவாசை பௌஷ அமாவாசைன்னு அழைக்கப்படுது. இந்த ஒரு முக்கியமான நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கு என்னால் வாழ்க்கையில் எந்த முடிவுமே எடுக்க முடியலங்க. எப்போவுமே ஒரு குழப்பத்தோடு வாழ்னேன். என்னை சுற்றி இருக்கிற விஷயங்களில் எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியலை. நான் எதை தொட்டாலும் பிரச்சனை, எதை தொட்டாலும் தோல்வி, எதை தொட்டாலும் அவமானம். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அல்லது எனக்கு மட்டும்தான் இவ்வளோ சோதனைகளா? நான் எந்த பாவமும் செய்யலையே, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒரு கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரே ஒரு பொருளை வாங்கி இன்றைய தினத்தில் தானமாக கொடுங்க. 10 ரூபா இருந்தால் போதும். இன்றைய தினத்தில் 10 ரூபா செலவு பண்ணி கோயிலுக்கு கொடுக்கலாம், கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கூட இப்போ பூனை, நாய் இதை மாதிரி உயிரினங்களுக்கு கொடுக்கலாம். 10 ரூபா செலவழித்து இந்த ஒரு பொருளை வாங்கி இந்த ஒரு பௌஷ அமாவாசை நாளில் நீங்கள் தானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீருங்க. அமாவாசை நாளை தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சம பொருள். நம்ம சேனல் சார்பாக வருகிற 1ஆம் தேதியிலிருந்து ஜோதிட பலன்கள், அன்றாடம் ஜோதிட பலன்கள் பற்றி முதல் நாளே பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், ஜெபமணி மாலைகள், எல்லா ஜெபமணி மாலைகளும் இருக்குது. ருத்ராட்ச மாலை, தாமரை மணி மாலை, ஸ்படிகமணி மாலை, வெள்ளருக்கு மாலை, சந்தன மாலை, துளசி மணி மாலைன்னு எல்லா மாலைகளும் இருக்குது. என்ன ஜெபமணி மாலைகள் தேவைப்பட்டாலும், என்ன பரிகாரங்களுக்குரிய வசிய தாயத்துக்கள் தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள் கேட்க விரும்பினாலும் அதே எண்களுக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஆடியோ பதிவாக பேசி அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். இந்த நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் 10 ரூபாய்க்கு பால், காய்ச்சாத பாலை கொண்டு போய் நீங்கள் தானமாக கொடுக்கணும். பசும்பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். பசும்பால் கிடைக்காத பட்சத்தில் பாக்கெட் பால் வாங்கி கொடுங்க. பாலை வாங்கி இந்த அமாவாசை நாளில் நீங்கள் தானம் செய்கிறது உங்கள் பித்ரு தோஷத்தை நீக்கும், கர்ம வினையை நீக்கும், உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக மீண்டு வருவீங்க. ரொம்ப ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா, கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் அல்லது ஆதரவற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட நாய்கள் நிறைய இருக்குங்க, பூனைகள் இருக்குது, ஊற்றலாமா? தாராளமாக ஊற்றலாம். இதெல்லாம் தாண்டி இன்னொன்று, ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு போய் வன்னி, வேம்பு, கருவேலம், நாவல், நொச்சி, ஆலம், அரசு, வில்வம், நெல்லி இதை மாதிரி தெய்வ விருட்சங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மரங்களுக்கு போய் அல்லது பால் ஊற்றிட்டு வரலாம். மொத்தத்தில் பாலை நீங்கள் தானம் செய்யணும். இப்போ நான் சொன்ன ஏதாவது ஒரு முறைப்படி தானம் செய்யணும். காலையிலேருந்து இரவுக்குள்ளே எப்போனாலும் செய்யலாம். ஒரு பாக்கெட் பால் வாங்கி தானம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.